சில சமயம் நம்ம இதை செய்யலாமா வேணாமான்னு ஒரு ஒரு குழப்பம் வரும் நமக்கு. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு சின்ன விஷயந்தான் ஆக்சுவலி. நேற்று நைட்டே வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு மதியம் கண்டிப்பாக எக் கிரேவி பண்ணலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து இன்ஸ்டாமார்ட்லேயும் ஆர்டரும் போட்டாச்சு. அவங்க டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. சரி எக் கிரேவி செய்யலான்னு நினச்ச போது தான் வந்து இன்றைக்கி மார்னிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. இங்கே கர்நாடகாவில் கார்த்திகை சோமவாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய சோமவாரம் ரிலேட்டடாக வந்து நிறைய போஸ்ட் இருந்தது. அபிஷேகம், ஆராதனை எல்லாமே இருந்தது. அதை ஆனால் நமக்கு என்னவோ கேலண்டர் பிரகாரம் அடுத்த வாரம் தான் சோமவாரம் ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்த்த பிரகாரம் மனசு அப்படியே பிசையுது. இன்றைக்கி எக்கு செய்யலாமா வேண்டாமா? ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற கோயிலெல்லாம் இன்றைக்கி நல்ல பூஜை சிவபெருமானுக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே சரி சாப்பிட்லாமா வேணாமா, சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டுடலாங்க. சாப்பிட்ட அப்புறமா அதையே மனசு போட்டு பிசையும். சரி ஒரு சாதாரண எக்கு தானே, இன்றைக்கி இல்லைனா பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணுற கல்ச்சரை நாமளும் ஃபாலோ பண்ணணும், நாமளும் மதிக்கணும்ல. இந்த எக்கு தானேங்க, இன்றைக்கி இல்லைன்னா என்ன, அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதை நாமளும் நிறைய டைம் நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்திருப்போம்ல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.